இந்த நாளிலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். யோபுவின் சரித்திரம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோபுவின் சரித்திரம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. பக்தனாகிய யோபு இந்த எலிப்பாசு என்று சொல்லக்கூடிய அவருடைய நண்பருக்கு இந்த 23வது அதிகாரத்தில் அவர் அநேக பதில்களை சொல்லி கொண்டு வருகிறார். அதில் ஒரு வார்த்தை தான் என்னன்னா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபுனுடைய நண்பர்கள் எல்லாரும் யோபுனிடத்தில் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, தேவன் உம்மை கைவிட்டார், நீர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தீர், நீ தேவனுக்கு விரோதமாக எழும்பினீர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்கள், தேவன் உங்களை தண்டிக்க ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பேசும்போது யோபுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிச்சயம் உண்டு. எனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது அவர் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, அந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன், தேவனின் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார் சர்வ வல்லவர்னு. இப்போ இதெல்லாம் சொல்லும் போது நான் கலங்கி இருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், என் கால்கள் என் அடிகளெல்லாம் என்னை சாய்ந்து போயிருக்கிறது, எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் உண்டு, இப்பொழுது இருக்கிற இந்த உபத்திரம் என்னுடைய வாழ்க்கையில நிலையானது அல்ல, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அறிந்திருக்கிறார். யோபு அதனால தான் 3 பேருக்கு பதில் சொல்றாரு. நல்ல கவனிங்க, நமக்கு சோதனையான நேரத்தில் தான் நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்ணோம்னா பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். சந்தோஷமா இருக்கும்போது நம்ம யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, நம்ம கிட்ட யாரும் பெருசா கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா நம்மளே ரொம்ப பெரிய உபத்திரவத்தில் இருப்போம், அப்போதான் நிறைய கேள்விகள் எழும்பி வரும். யோபுக்கு ஒரே நாளில் தன்னுடைய பிள்ளைங்க மரித்து போனாங்க, தனக்கு இருந்த ஆஸ்திகள் அந்தஸ்து தன்னுடைய வேலைக்காரர் எல்லாரும் போன பிறகு அவர் ஒரு மிகப்பெரிய வேதனையில் இருக்கிறார். ஆனால் இந்த வேதனையின் நடுவில் வந்தவங்க எல்லாரும் யோபு கிட்ட உனக்கு இப்படி இருக்காது, இப்படி மாறி இருக்கலாம் அப்படின்னு அவங்க பதில் சொல்லி அவரை ஆறுதல் படுத்தினா பரவாயில்ல. ஆனால் வந்த நண்பர்களுக்கு யோபு என்ன செய்கிறார்னா பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். நிறைய சமயத்தில் நமக்கு வேதனை வரும்போது நிறைய கேள்வி கேட்கிற மனிதனை கர்த்தர் நம்ம இடத்துல அனுப்புவார். ஏன் அனுப்புறாருன்னா, நமக்குள்ள இருந்து பல பதில்கள் அப்போதான் புறப்படும், நமக்கே தெரியாது. அந்த மனுஷன் திடீர்னு ஏங்க உங்களுக்கு இப்படி நடந்தது, இல்லை கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, தேவன் ஏதோ சித்தம் வச்சிருக்கிறார், ஏன் உங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது, ஏன் இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படிலாம் இந்த யோபுடைய நண்பர்கள் கேட்குறாங்க. அவங்க புதுசா யோசிக்கிறாங்க, தேவன் உங்களை இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி வச்சிருக்கலாமே, அப்படி வச்சிருக்கலாமே. ஆனால் இந்த 3 நண்பர்களுக்கும் யோபு என்ன செய்கிறார்னா தெளிவாக பதில் சொல்கிறார். இவங்களுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை, ஒருவேளை தேவனே இவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி கூட தேவன் இவங்க 3 பேருடைய வாயில் இந்த வார்த்தைகள் வைத்திருக்கலாம். ஆனால் யோபு எல்லா இடத்திலும் நிதானித்து தெளிவாக பதில் சொல்றாரு, அவர் நிறைவேற்றுவார். இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது கூட 8வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். அடுத்த வசனம் சொல்லுது, இடதுபுறத்தில் அவரை கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு அவர் என்ன செய்யறாருன்னா ஒளித்திருக்கிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ அவருக்கு ஒன்று தெரியுது, நான் முன்னாக போறேன் இல்லை, பின்னாடியும் இல்லை, ஆனால் வலதுபுறத்தில் கிரியை செய்கிறாரு, இடதுபுறத்தில் ஒளிந்திருக்கிறாரு, எல்லா நேரமும் என் கூட இருக்கிறார், நான் போகிற வழி அறிந்திருக்கிறாரு, நான் சோதிக்கிறாரு, என் கூடவே இருந்து நடத்துகிறார். யோபுனுடைய தெளிவான பதில் என்னன்னா, ஆண்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டார்ன்றது அர்த்தம் இல்லை, அவர் என் வலதுபுறத்தில் ஒளிந்திருக்கிறார். ஆனால் வெளியே வருவார், சீக்கிரத்தில் என்ன பண்ணுவார், வெளியே வருவார். இப்போ ஒளிந்திருக்கிறார், அவரை காணாதபடிக்கு ஏன் கண்ணை மூடி இருக்கிறார்,
எனக்கு தெரியல, ஆனா அவர் இடதுபுறத்தில் ஏதோ ஒரு கிரியையை எனக்காக செய்து கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நான் போகிற ஒவ்வொரு வழியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் போகிற நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் போகிற சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, நீங்க எவ்வளவு வார்த்தையை என்னிடத்தில் எழுப்பினாலும் என்னிடத்துல கேட்டாலும் எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்ற அவர் ஒருவர் மாத்திரம் தான் இருக்கிறார். நீங்க எல்லாரும் வந்து என்னை கேள்வி கேட்கலாம், ஆனா எனக்குரிய திட்டத்துக்கு நேராக எனக்குரிய அந்த இடத்துல கொண்டு போய் உங்களால விட முடியாது. நீங்க கேள்வி மட்டும் தான் கேட்க முடியும். நீங்க வந்து என்கிட்ட வந்து ஆண்டவரை குறித்து பல சந்தேகங்களை கேட்கலாம். எனக்கு உரியது என்ன என்று என் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். ஆமே, அவர் நிறைவேற்றி திட்டம் பண்ணிட்டார். ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணிவிட்டா அந்த மனுஷனை கர்த்தர் வந்து ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், நிறைவேற்றி இருக்கிறார். நீங்க ஆதியாகமம் 21:1 நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 21:1 வாசிக்கும் பொழுது சாராள் பேரில் கடாட்சியமானார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, தாம் சொல்லி இருந்த பேரில் சாராள் பேரில் என்ன செய்தார்னா கடாட்சியமானார். ஆபிரகாம் முதிர் வயதிலுக்கு சாராள் கர்ப்பவதியாகி குறித்த காலத்திலே ஒரு குமாரனை பெற்றார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், நான் பிள்ளையை தருவேன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இது ஆண்டவர் உறுதிப்படுத்துறார். தேவ தூதர்கள் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்து, அப்பா நாங்கள் குறித்த காலத்தில் வருவோம், அப்போ ஒரு உற்பவித்த காலத்தில் உன் பிள்ளையை அணைத்து கொண்டு உன் மனைவி வந்து பிள்ளையோடு இருப்பான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனாலும் சாராளுக்குள்ள என்னன்னா, சாராளுக்குள்ள என்ன அப்படின்னா, ஆண்டவர் குறித்தது என்னைக்கு நிறைவேறுமோ, ஆண்டவர் குறித்தது நிறைவேறுமோ வேறாதோ, ஆண்டவர் திட்டம் பண்ணினது நடக்குமோ நடக்காதோ, இப்படியெல்லாம் யோசித்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா தனக்கென்று ஒரு முடிவை தெரிந்தெடுக்கிறாங்க. என்ன முடிவு? ஆகாரோடு சேரும், ஒரு பிள்ளை வரும், அந்த பிள்ளையை கொண்டு உங்களுடைய வம்சம் என்ன செய்யும்? பெருகும். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தேவன் குறித்த காலத்துல தந்திருக்கிறார். யோபுக்கு அந்த ஒரு காரியத்துல மட்டும் யோபு என்ன செஞ்சார்னா தெளிவா இருந்தார். எந்த ஒரு காரியம்? தேவன் எனக்கு குறித்திருக்கிறத அதை விட்டு யோபு யாரை மாற்றவே முடியல. அவங்க மனைவி கூட சொன்னாங்க, உனக்கு தான் எல்லாம் போயிடுச்சுல, தேவனை தூஷித்து என்ன செய்யுங்க, ஜீவனை விட்டுருங்க. இதுக்கு மேல தேவன் உங்க வாழ்க்கையை வந்து திரும்ப கட்டுவாரு, திரும்ப உங்க வாழ்க்கை கட்டப்படும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தேவனை தூசிங்க, ஒருவேளை அதனால உங்களை வந்து தேவன் வந்து தண்டித்து உங்க ஜீவனை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நடந்தது என்னன்னா, யோபு தெளிவா சொல்றாரு, என் மனைவி சொன்னாலும் சரி, என் பிள்ளைகள் சொன்னாலும் சரி, இல்லை என்னை உயிரா நேசித்த என்னுடைய 3 நண்பர்களும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுகிறது போல வந்து சொன்னாலும் சரி, தேவன் குறித்திருக்கிறது என்ன என்று எனக்கு தெரியும். தேவன் எனக்குள்ள என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அவர் என்ன நடத்த போற எனக்கு தெரியும். அவருடைய நம்பிக்கையிலிருந்து அவருடைய விசுவாசத்திலிருந்து அவர் ஒரு நாள் என்ன செய்யலைன்னா விலகி போகவே இல்லை. 3 பேர் இல்லை, 30,000 பேர் யோபு கிட்ட போய் நீங்க ஜீவனை விடுங்க அப்படின்னு சொன்னாலும் யோபு தெளிவா சொல்லுவாரு, எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். நான் பதில் சொல்லுவேன். அதான் யோபு, அந்த யோபுல நீங்க போய் வாசிக்கும் போது, நான் இன்னும் பேசுவேன், நான் இன்னும் பேச ஆசைப்படுறேன், நான் இன்னும் பேசுவேன். ஏன் அப்படின்னா, எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் இன்னும் பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க 3 பேர் தானே வந்துறீங்க, இன்னும் கொஞ்சம் பதில் சொல்லணுமா சொல்லுங்க, நான் இன்னும் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு பதில் சொல்றேன். இந்த சாராளுடைய வாழ்க்கையில இதான் நடந்தது. நீங்க வாசிக்கும் பொழுது ஆபகுக்கு 2:3 வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்யணும், காத்திரு, அது நிச்சயமா என்ன செய்யும், வரும். தரிசனத்தை கர்த்தர் வைத்து அந்த தரிசனத்துக்கு நேராக கர்த்தர் நடத்தும் பொழுது அதற்கென்று ஒரு காலகட்டத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணுகிறார். ஆமே, அந்த காலகட்டத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாதுன்னா தாண்டி போகவே முடியாது. தேவன் ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அதினதின் காலத்தில் அதினதினை செய்கிற தேவன். இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்தில் உனக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் நிச்சயமா என்ன செய்யணும், நிறைவேறும். அந்த தரிசனத்தின் இடத்திலிருந்து எந்த ஒரு மனுஷனும் நம்ம என்ன செய்ய முடியாது,
பிரிக்க முடியாது. ஆமே, நல்ல கவனிங்க. சபையை விட்டு என்ன பண்ணிடலாம், ஒரு மனுஷனை பிரிச்சிடலாம், மனைவி விட்டு பிரிச்சிடலாம், நண்பர்களை விட்டு பிரிச்சிடலாம். ஆண்டவரை விட்டும் அவருடைய தரிசனத்தை விட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் நம்மளை என்ன செய்ய முடியாதுன்னா பிரிக்க முடியாது. எத்தனை பேர் நிச்சயிக்கிறோம்? இது ரெண்டு மட்டும் யாராலும் என்ன பண்ண முடியாது. ஒன்று, நம்மளால தான் ஆண்டவர் விட்டு என்ன செய்யணும், பிரிஞ்சு வரணும். நம்ம பிரிஞ்சு வந்தாலும் ஆண்டவருடைய தரிசனம் நம்மளை பின்தொடரும். யோனாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரை விட்டு விலகி போனோம்னா ஒரு கப்பல் என்ன செய்யறாரு, கூலி கொடுத்து ஏறி படுத்து தூங்குறாரு. ஆனாலும் இவர் ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் நினைச்சாலும் ஆண்டவர் இவர் மேல வச்ச தரிசனம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது. அந்த தரிசனம் தான் போய் கப்பல் என்ன செய்யுது, ஆட்டுது, கடலை கொந்தளிக்க வைக்குது. அந்த கடல் கொந்தளித்த உடனே மொத்த காத்தடிக்குது. எது பண்ணுதுன்னா, ஆண்டவர் செய்யலங்க, அவர் மேல வைத்த அந்த தரிசனம். நீ நினைவேக்கு போய் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி பிரசங்கி என்று சொன்ன அந்த தரிசனம் கடல் என்ன செய்யுது, கொந்தளிக்க வைக்குது. கடலை கொந்தளித்து தூக்கி போடுறாங்க. மீனை கொண்டு வந்து மீனை கவ்வி கொண்டு போய் திரும்ப நினைவேல கொண்டு போய் போடு. நினைவேல பிரசங்கம் பண்ணி ஒன்றும் நடக்கல. ஆமணக்கு செடியில போய் உட்கார்ந்தாரு. போதும் ஆண்டவரே என்னை எடுத்துங்க. இல்லப்பா, இன்னும் செய்யணும், நீ இன்னும் செய்யணும். போய் இந்த தரிசனம் என்ன செய்யுதுன்னா, தேவன் உனக்கு குறித்திருக்கிற நேரம் வரைக்கும் அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க யோனாவை வாசிக்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு யோனாவனுடைய பேர் எங்கேயுமே இருக்காது. அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து யோனாவை எங்கேயும் பயன்படுத்தினதா வேதத்தில் சொல்லப்படவும் இல்லை. ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வச்சுட்டாரு, ஒரு காரியத்தை திட்டம் பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா அந்த காரியத்தை நிறைவேற்றுறாரு. எப்படி நிறைவேற்றுறாரு, எந்த காலத்தை நிறைவேற்றுறாருன்னா, எரேமியா 1:5 சொல்லப்படுகிறது போல, எரேமியா 1:5 சொல்லப்படுகிறது, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை என்ன பண்ணுன அறிந்தே. எப்போ நடக்குது இதெல்லாம் அப்படின்னா, இன்னைக்கு நடக்கல, ஒருவேளை நம்ம பேச தெரிந்த உடனே நடக்கல, இல்லை நம்ம போய் பாஸ்டர் ஆர்டினேஷன் வாங்கிட்டு வந்தோடனே நடக்கல. தாயின் கருவில் உருவாகும் முன்னே அறிந்தே, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஆனா இவர் வந்த உடனே இவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். எப்படி இருக்கிறேன்? சரிப்பா, நீ பேச தெரியாதுன்னு சொல்ற, பரவாயில்ல. நீ சிறு பிள்ளையா இருக்கிறன்னு சொல்ற, பரவாயில்ல. ஆனா நீ எப்படி இருந்தாலும் ஏன் தரிசனம் உன் மேல நிறைவேறும். நான் உன் மேல வச்சிருக்கிற அந்த காலத்துல நீ செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிப்ப. அந்த தரிசனத்தை விட்டு ஒருவராலும் உன்னை பிரித்தெடுக்கவே முடியாது. ஆகையால இது எங்க நடக்குது, இன்னும் கொஞ்சம் நீங்க டீப்பா வாசிங்கன்னா சங்கீதம் 136 15 139 16 வசிக்கும் பொழுது அங்கே தாவீது ராஜா சொல்லுவாரு, 139 16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அப்புறம் சொல்லப்படுது, அவையில் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் என்ன செய்யுதுன்னா, அவையங்களில் ஒன்றாகிலும் என்ன செய்யலைன்னா இல்லை, அவையில் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. ஒரு அவயமும் உருவாகலை, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்க்கல, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்பொழுதே நிறைவேற ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது. ஆமே, அது தாவீது ராஜா மிகவும் விசுவாசிக்கிறாரு. என் கருவிலிருந்தே உடைய கண்கள் என்ன செய்யுதுன்னா கண்டிருக்கிறது. அங்கிருந்தே நீங்க தரிசனத்தை என்ன பண்ணீங்கன்னா உம்முடைய புஸ்தகத்துல எழுதி வச்சுட்டீங்க. எப்போ இருந்து எழுதுனீங்க? கருவில இருந்து எனக்கு என்னென்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், எப்படி வளருவேன், எப்படி போவேன், நான் உமக்காக என்ன செய்யணும், உமக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இது எல்லாவற்றையும் நீ உங்களது புஸ்தகத்தில் என்ன செய்துன்னா எழுதி வைத்து விட்டு. அந்த விசுவாச நம்பிக்கை தான் யோபு தெளிவா சொல்லுகிறாரு, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவா, என்னைக்குமே நிறைவேற்றுவா. எவ்வளவு சொன்னாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, நான் கடைசி நாளில் அவரை காண்பேன். இவர் பேசுறதெல்லாம் பார்த்து அவங்களுடைய நண்பர்களெல்லாம் ஒண்ணுமே புரியல. உனக்கே எத்தனை நாள் ஜீவன் இருக்கும், உனக்கு எத்தனை நாள் பலன் இருக்கும், நீயே சாம்பல்ல உட்காந்து நீ இப்படி ஓட்டு எடுத்து சுரண்டுட்டு இருக்கிறப்பா அப்படின்னா அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, கடைசி நாளில் அவரை காண்பேன். இந்த மாம்சம் தோல் முதலானவையில் அழுகி போனாலும் ஆவிக்குரிய கண்களால் அவர் என்ன செய்யணும்னா
பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தோடு யோபு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சரித்திரத்தை என்ன செய்யறான்னா முடிக்கிறார். நீ நாம விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறத நிச்சயம் நிறைவேற்றுவா. அவர் நிறைவேற்றாம போகவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில என்ன உங்களுக்கு டைம் ஆயிடுச்சானா? அவர் நிறைவேற்றாம போகவே மாட்டார். எல்லா நேரத்திலும் நம்ம அதிகமா விசுவாசிக்கிறோம், என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தும். அதனால பவுல் சொல்ற, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் இந்த ஓட்டத்தின் முடிவில் நான் லக்கை அடைவேன். நான் வெறுமையா ஓடல, நான் பந்தயத்துக்கு போராடுகிறவர்களே போல நான் ஓடல, ஆனா நான் ஓடுறேன். என்ன பண்றேன்? ஓடுறேன். எனக்கு முன்னாடி அநேக வண்டி என்ன பண்ணுது? வேகமா ஓடுது, வேகமா ஓடுது. ஆனா பவுல் சொல்ற, நான் பொறுமையோடு என்ன செய்யறேன்னா ஓடுறேன். எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த லக்கை என்ன செய்யறேன்னா அடைந்து கொள்கிறேன். 3 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, ரோமரின் புஸ்தகம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17-18 எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 4வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். எழுதியிருக்கிறபடி தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். சொல்லப்பட்டபடியே ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு என்ன செய்தானா விசுவாசித்தான். பவுல் சொல்றாரு ரோமபரில் இருக்கிற ஜனங்களுக்கு, இந்த ஆபிரகாம்ன்றீங்களே, இவர் எப்படி மாறினாரு, இவர் எப்படி இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? நம்புகிறதற்கு ஒன்றுமில்லாத நிலை, இல்லாதவையில இருக்கிறவளை போல ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம். முதலாவது, நமக்கு குறிக்கப்பட்டது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்புகிறதுக்கு ஒன்றுமில்லாத நிலைமையில நாம் தேவனை அதிகமா என்ன செய்யணும்னா நம்பணும். இப்போ ஆபிரகாம் எப்படி இந்த வசனம் சொல்லு, நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கிறாருன்னா தகப்பனா இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாரு? வேதத்திலே விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னா யாரு தான்? ஆபிரகாம் தான். முதல் தகப்பன்னா ஆதாம் சொல்லலாம், ஆனால் ஆதாமை குறித்து யாரும் பெரிய லெவல்ல பேச மாட்டாங்க. ஆபிரகாமை குறித்து அநேக இடத்துல பேசுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இல்லாதவளை அவர் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்தார். தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் சாராளுக்கு கேட்கப்படவில்லை, ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சுனா கேட்டுது. ஆகையில்தான் அவர் சொல்றாரு, அவர் எப்படி மாறிட்டார்னா, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், நீ ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்ப அப்படின்னா அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்காக ஆபிரகாம் என்ன செஞ்சார்னா காத்து கொண்டிருந்தார். ஏன்? எப்படி அவருக்கு நடந்தது தெரியுமா? நீ உன் ஜனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வான்னா, எங்க போறோம் எப்படி இருப்போம்னு சொல்லி கேட்காம புறப்பட்டு வந்த ஒரு மனுஷன் தான் யாருன்னா ஆபிரகாம். அடுத்த நேரம் நான் எங்க கூடாரம் போடுவேன்னு தெரியாது, ஆனா ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்ததுனால தான் அவர் விசுவாசிகளின் தகப்பன். இவர் கொண்டு அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தரார். அதுல ஒண்ணுதான், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வசனத்தை அவர் என்ன நினைச்சார்னா சாதாரணமா எடுக்கல. கர்த்தர் எனக்கு சொன்னாரு, அந்த வசனத்தை என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார், அந்த வார்த்தை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தை தான் ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய திருப்புமுனையை கொண்டு வந்தது. எத்தனை வயசுலையும் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு 19 சொல்லுகிறது. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய எத்தனை வயது? 100 வயதா இருக்குமோ தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். ஏன் எண்ணல? பலவீனமா இருக்கிற எண்ணல. ஏன் சரீரம் செத்து போச்சு எண்ணல? சாராளுடைய கற்பம் செத்து போச்சு எண்ணல. ஏன் எண்ணல அப்படின்னா, தேவன் குறித்திருக்கிறது எனக்காக நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதான் வாக்குமணி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்
எனக்கு முன்பாக நீ உண்மையாயிரு, உத்தமமாயிரு. அந்த வார்த்தை என்ன செய்யறான்னா அவர் விசுவாசித்திருக்கிறார். 20ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எப்படி நம்பினாரு? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனா மாறிட்டார். தேவன் சொல்லிட்டார், நிச்சயம் அது நடக்கும். தேவன் சொல்லிட்டார், நிச்சயம் அது பெருகும். தேவன் சொல்லிட்டார், நிச்சயம் ஆசீர்வாதமா மாறும். தேவன் வச்சிட்டார், அந்த காரியத்தை தேவன் நடத்தி முடிப்பார். அந்த நம்பிக்கை தான் ஆபிரகாமுக்குள்ள பெரிய ஒரு ஆலமரத்தை போல கர்த்தர் விசுவாசத்துல தேவன் என்ன செய்தார்னா ஆபிரகாமை பெருக பண்ணினார். இந்த வார்த்தை இன்னைக்கு நடக்குது. நம்ம எல்லாம் யாருடைய சந்ததி அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததி. வசனம் அப்படிதானே சொல்லுகிறது, வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன் சந்ததி எப்படி இருக்கும், இவ்வளவாய் பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதே அவை குறித்து பார்க்குறோம். சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு போகும்போது கொஞ்சமாவு கொஞ்சம் என்ன, ஆனால் அதில் எலியா எவ்வளோ போராடுறாரு. நீயும் உன் பிள்ளையும் சாப்பிட்டு சாகலாமா, முதலாவது அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணு எனக்கு கொடு. இல்லை நாங்கள் சாக போகிறோம், பரவாயில்ல சாகலாம், கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணு எனக்கு கொடு. இந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயில் சுட்ட ஒரு சின்ன அடையை கொண்டு வந்து எலியாவினிடத்தில் கொடுக்கும்போது அந்த மனுஷனுடைய வார்த்தை, இந்த பஞ்ச காலம் தீரு மட்டும் வீட்டில் என்ன செய்யலைன்னா இதில் குறையவே இல்லை. ஆண்டவர் வந்து இந்த விதவைக்காக எலியாவை என்ன செய்தார்னா சாரிபாத் ஊருக்கு கொண்டு போகிறார். ஆண்டவர் குறித்திருக்கிறார், இந்த விதவையும் அவங்களுடைய மகனும் என்ன செய்யக்கூடாதுன்னா சாக கூடாது, இவங்க வாழ்ந்திருக்கணும். எப்படிப்பட்ட பஞ்சகாலம் வந்தாலும் இவங்களை என்ன செய்யணும், போஷிக்கணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஆகினாலதான் எங்கேயோ ஆற்றங்கரையில் இருந்த எலியாவை எங்க கொண்டு வராருங்க, ஒரு ஊருக்குள்ள கொண்டு வந்து அந்த ஊர்ல விறகு பொறுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து, உன்கிட்ட எங்கன்னா இருக்காமா சாப்பிட எதனா கொடு கேட்டு அந்த அம்மா கிட்ட பேச வச்சு அந்த அம்மாவுடைய குடும்பத்தை ஆசீர்வச்சு பஞ்சகாலம் தீரு மட்டும் அந்த வீட்டை என்ன செஞ்சார்னா கர்த்தர் நடத்தினார். நம்பிக்கை என்னன்னா கர்த்தர் நம்மை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா யாரை கொண்டும் எப்படியும் கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். ஆமே, அதில் கொஞ்சம் கூட என்ன இல்லைன்னா சந்தேகமே இல்லை. எங்கே இருந்தாவது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், நம்மளை நடத்துவார். கானா ஒரு கல்யாணத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் சாதாரணமாக புறப்பட்டு போகிறாரு. அங்கே ஒரு பெரிய குறைவு ஏற்படுகிறது, திராட்சை ரசம் குறைந்து போனது. திராட்சை ரசம் இல்லை. இப்படி வந்த உடனே இவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் எங்கே போய் பார்க்குறாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் ஏதாவது என்ன பண்ண முடியும், செய்ய முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு குறைவு வந்துருச்சு, எங்களுடைய குடும்பத்துக்கு அவமானம் வராதபடி எதனா பண்ண முடியுமா, சரி போங்க நான் செய்கிறேன். அந்த இடத்துல அந்த திராட்சை ரசம் குறைவுபட வேண்டும், கர்த்தருடைய அந்த அற்புதத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த திட்டத்தினால தான் அந்த குடும்பத்தில் அன்றைக்கி ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. முதலாவது சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொண்டு கர்த்தர் மேலே முழு நிச்சயமாய் நம்பி எந்தெந்த காரியத்திலெல்லாம் கர்த்தர் எனக்காக வாக்கு தத்தம் பண்ணின்னு நிறைவேற்றுவான்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நீ நம்புறியாப்பா, நிச்சயம் உனக்கு அற்புதம் உண்டு. நீ நம்புறியா, உனக்கு விடுதலை உண்டு. நீ நம்புறியா, இன்னைக்கு உனக்கு கண்களால் அற்புதம் உண்டு. கர்த்தர் அப்படிதான் ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யறாருன்னா நடத்துறார். அதெல்லாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் என்ன பண்ணுவார், 1-2 காரியம் இல்லைங்க, எனக்காக எல்லாத்தையும் என்ன செய்வார்னா செய்வார். அந்த வார்த்தை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய மகனுக்கும் ஆபிரகாம் போதித்தாரு. நீ உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாத, மறவாத. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா வெறும் என்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தேன். இன்னைக்கு ஆபிரகாமுடைய ஆஸ்திகள் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரை நான் நம்பினேன், எனக்கு நிறைவேற்றுவார். எனக்கு சொன்னதை என் பிள்ளைக்கு என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார், நிச்சயம் நடத்துவார். ரெண்டாவது நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ரெண்டாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே
நீங்கள் எல்லாரும் எப்படி இருங்கன்னா திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை என்ன செய்வார்னா ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ரெண்டாவது, கர்த்தர் எப்படி நிறைவேற்றார்னா, அவருக்கு காத்திருக்கிற, அவருக்காக பொறுமையோடு கூட அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார். ஆமென். எத்தனையோ பேர் பல வருஷங்களாக ஜெபித்து கொண்டிருப்பாங்க, பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருப்பாங்க, பல மாதங்களாக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா என்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை நடக்கணும், என்னுடைய பிள்ளைக்கு சுகத்தை தரணும், ஒருவேளை இப்படி வியாதியாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நல்ல பலனை தரணும்னு சொல்லி இப்போ இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காக கர்த்தர் என்ன செய்யறான், இறங்குகிறார். தாவீது ராஜா சொல்ற, கர்த்தருக்காக காத்திருக்கிறவனே நீங்க எல்லாரும் எப்படி இருக்குன்னா திடமனதா இருங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்க காரியம் நடக்கல, இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் திரும்ப உங்க மடியிலே வந்தது என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் எப்படி இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்க இருதயத்தை என்ன செய்வார்னா ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவார்னா ஸ்ட்ராங் ஆக்குவார். அவர் உங்களுக்கு மேல வைத்த அந்த திட்டத்தை கொடுத்து அவருக்காக காத்திருந்த உங்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகும்படி விட மாட்டார். ஆமென். உங்களை ஸ்திரப்படுத்துறார். அதனால்தான் வசனம் சொல்லு, ஏசாயால கர்த்தருக்கு காத்திருக்குள்ள புது பலன் அடைந்து கழுகுகளை போல என்ன செய்வாங்க, சட்டைகளை அடித்து உயர எழும்புவாங்க. கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன். எப்போ நிறைவேற்றுவார், எப்போ நிறைவேற்றுவார்? நீ நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை சோர்ந்து போக விட மாட்டாரு. ஒவ்வொரு நாளும் புது பலத்தை என்ன செய்வார்னா தருவார். ஒவ்வொரு நாளும் புதிய வழிகளை கர்த்தர் என்ன செய்வார், திறப்பார். வசனம் சொல்லுகிறதா இல்லையா, ஒரு வழி அடைக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்னா புது வழியை திறப்பார். ஒரு வாசல் அடைக்கப்படுதா, இன்னொரு வாசலை கர்த்தர் என்ன செய்வார், திறப்பார். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் சொல்லாரு, எப்பா உனக்கு ஒரு வாசல் அடைக்கப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, இன்னொரு வாசல் என்ன பண்றாரு, திறக்கிறாருப்பா. பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏன்? ஆண்டவருக்கு தெரியும் உன் மேல வச்சிருக்கிற குறித்திருக்கிற அந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் நீ காத்திருந்தா உனக்கு ஒரு வழி அடைக்கப்படலாம்ப்பா, ஆனா உன் இருதயத்தை சோர்ந்து போக விட மாட்டேன். நான் உன்னை புது பலத்தினால் அபிஷேகித்து புதிய கிருபைகளை தந்து உனக்காக பல வழிகளை நான் என்ன செய்வேன்னா ஆயத்தப்படுத்துவேன். தாவீது ராஜா தான் சொல்றாரு, இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது அவருடைய இருதயம், தாவீதினுடைய இருதயம் சோர்ந்து போயிருது. சங்கீதத்தில் நீ நான் மாசத்துமே 42 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறான், ஏன் எனக்குள்ள தேவனை நோக்கி என்ன செய், காத்திரு, அவருடைய முகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். ஏன்பா சோர்ந்து போயிட்ட, ஏன் கலங்கி நிற்கிற, ஏன் திகச்சு நிற்கிற? கர்த்தருக்காக காத்திருந்து காத்திருந்து இது நடக்குமோ நடக்காதோ, இது வாய்க்குமோ வாய்க்காதோ, இது செய்ய முடியுமோ முடியாதோ, இப்படியே சோர்ந்து போகாத. கர்த்தருக்காக காத்திருக்கிற உன்னை தேவன் ஒரு நாள் சோர்ந்து போகும்படி விடவே மாட்டார். அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்னா செய்து முடிப்பார். உங்க இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். பல நேரத்தில் இருதயம் சோர்ந்து போகும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால, கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால, கர்த்தர் தம்முடைய வல்லமையினால நம்முடைய இருதயத்தை என்ன செய்யறாருன்னா பலப்படுத்துறார். நிறைய செய்திகள் வரும்போது, நிறைய வேதனையான செய்திகள் வரும்போது நம்ம சோர்ந்திருப்போம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். எப்படி ஸ்திரப்படுத்துறார்? எனக்கு உரியதை கர்த்தர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறத கர்த்தர் கொடுப்பார், எனக்காக நியமித்திருக்கிறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதனால ஒரு நாளும் நம்ம நம்பிக்கையற்றவர்களை போல இருக்கக்கூடாது. நமக்குள்ள பெரிய நம்பிக்கை உண்டு, கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறத நிச்சயம் நிறைவேற்றுவார். மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 80வது சங்கீதம் 18வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 80வது சங்கீதம் 18வது வசனம். அப்பொழுது பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். அல்லேலூயா. மூன்றாவது, அவரை விட்டு பின்வாங்காதிருக்கும் போது நமக்கு குறிக்கப்பட்டது என்ன செய்யணும், நிறைவேறும். எப்போ? எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா பின்வாங்கக்கூடாது. அதான் தாவீது ராஜா சொல்றாரு, உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை என்ன செய்யணும், உயிர்ப்பியும். என்ன நடந்தாலும், எப்படி சூழ்நிலை போனாலும் நமக்கு ஆண்டவரை தவிர வேற வழி
இல்லை. ஆமென். எந்த நிலைமையில போனாலும் அங்கே தான் போய் என்ன பண்ண போகிறோம்? நிற்க போகிறோம். எந்த சூழ்நிலையில போனாலும் ஆண்டவரே நீங்கள் தான் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்க போகிறோம். எந்த ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பான்னு சொல்ல போகிறோம். தாவீது ராஜா அதில் மிகவும் தெளிவாக இருந்தார். ஏன் அப்படின்னா, இவருக்கு வந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கும்படி அநேக சந்தர்ப்பங்கள் இவருக்கு எழும்பின. ராஜாக்கள் வந்து எழும்புறாங்க, பணத்தை காட்டுறாங்க, பொன்களை காட்டுறாங்க, மற்ற எல்லா சூழ்நிலை காட்டுறாங்க, ராஜ்யங்களை காட்டுறாங்க. ஆனால் தாவீது அந்த ஒரு விஷயத்துல இருந்து மட்டும் பின்வாங்கவே இல்லை. அவர் தெளிவா இருக்காரு, நான் கர்த்தரையே சேவிப்பேன். யோசுவா சொன்னது, இப்போ நானும் என் வீட்டாருமே என்றா, நீங்க யாரை வேணா சேவிங்கப்பா. நீங்க 6 லட்சம் பேர் இருங்க, 20 லட்சம் பேர் இருங்க, 40 லட்சம் பேர் இருங்க, நீங்க ஒன்று சேர்ந்து பாகால சேவிங்க, அவனுடைய அஸ்திரத்தை சேவிங்க, அம்னோனை சேவிங்க, யார் வேணா சேவிங்க. ஆனா நான், என் பிள்ளை, என் குடும்பம் கர்த்தரை தவிர வேற யாரையும் சேவிக்க மாட்டோம். இந்த ஒரு வார்த்தையிலிருந்து யோசுவா பின்வாங்கல. தாவீது என்ன செய்யலைங்க, பின்வாங்கவே இல்லை. கர்த்தர் எங்களை உயிர்ப்பிப்பா, அவர் எங்களை நடத்துவா. ஒரு சில சமயத்தெல்லாம் தாவீதினுடைய வாழ்க்கை மிகவும் கண்ணீரில் போகும்போது தாவீது தெளிவா இருக்கிறாரு, உம்மை விட்டு மாத்திரம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். ஆனால் இதற்கு பிறகு ஒருத்தர் வந்தார், இவருடைய மகனாகிய சாலமோன். அவருக்கு கர்த்தர் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார், எல்லா ஞானத்தையும் கொடுத்தார், எல்லா உதவியிலையும் செய்தார். ஆனால் கடைசியில் அதில் வாசிக்கும் பொழுது சாலமோன் கர்த்தரை விட்டு இருதயத்தை வலிவி போக பண்ணினான். அந்த அந்நிய ஸ்திரீகள் வலிவி போக பண்ணினான். கர்த்தரை விட்டு சாலமோன் என்ன செய்ய, பின்வாங்கி போனான். காரணம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையும் பயமும் சாலமோனுக்குள்ள என்ன செய்யலன்னா இல்லை. தாவீது ராஜாக்குள்ள அதிகமாக இருந்தது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர்ல என்ன செய்வேன், யோபு சொல்ல பற்றுதெல்லாம் இருப்பேன். தாவீதான் தான் அதில் தான் உறுதியாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தர் பேரில் பற்றுதெல்லாம் இருப்பேன், கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்னா பின்வாங்க மாட்டேன். நீங்க மத்தேயுல வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷன் வருகிறான், மார்க் 10:21 வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து இப்போ இந்த வசனத்தில் இந்த ஒரு வாலிபனை குறித்து பார்க்குறோம். இந்த வாலிபன் வரும்போது எப்படி வந்தார் அப்படின்னா, சந்தோஷத்தோடு இயேசுவினிடத்தில் வந்து இவர் என்ன கேட்குறாரு அப்படின்றத நீங்கள் முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் வேகமாக வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு நான் செல்ல என்ன செய்ய வேண்டும். வந்த உடனே கேட்ட ஒரு வார்த்தை, நல்ல போதகரே நான் நித்திய ஜீவனுக்கு போக என்ன செய்யணும். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்டார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசினா ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார் அப்படின்றதெல்லாம் கதை இல்லை. தெளிவாக சொல்லிட்டார், நீ நல்லவன் சொல்ல. அடுத்து வாப்பா, விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, இதெல்லாம் சொல்றார். இதுக்கு எல்லாத்துக்கும் அவர்களுடைய பதில் என்னன்னா, இவைகளெல்லாம் நான் சிறு வயதிலிருந்து செய்கிறேன், கை கொள்றேன். சரிப்பா, உடனே உனக்கு நித்திய ஜீவன் வந்துடும் இல்லை. அப்போ அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, ஏசு அவனை பார்த்து உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குப்பா, உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பரலோகத்தில் எனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டு, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஒன்று தான். இங்கே தான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையே வருது. இவ்வளோ நேரம் எல்லா எக்ஸாம்லையும் என்ன செஞ்சார், பாஸ் ஆகிட்டார். கொலை செய்யலை, களவு செய்யலை, விபச்சாரம் செய்யலை, திருடல, எதையுமே இது பண்ணல, எல்லாத்துக்கும் ஓகே. இப்போ உனக்கு உண்டானதை விட்டுட்டு சிலுவை என்ன பண்ண எடுன்னா, இங்கே தான் பிரச்சனையே ஒரு மனுஷனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் ஆண்டவரை பின்பற்றுறாங்களா இல்லையா என்ன பண்ணோம் தெரியும். ரொம்ப பேசுறது வந்து ரொம்ப ஈஸியான காரியம், பேசுறது வந்து ரொம்ப ஈஸி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன், நீங்கள் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு மனுஷனை போஸ்டிங் எல்லாம் வாங்கிட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு சாதாரணமாக நீ வந்து ரோட்டில் இருப்பான் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இவன் மிகுந்த ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன். ஆண்டவர் சொல்ல எல்லாத்தையும் வித்துட்டு சிலுவை என்ன பண்ணு எடுன்னா, அவன் நிலைமையில இருந்து நாமெல்லாம் இருந்தால் கூட என்ன செய்வோம், இதை தான் செஞ்சுருப்போம்.
ஆனால் இதையும் தாண்டி இந்த மனுஷன் என்ன செஞ்சானா, ஆண்டவரை பின்பற்ற மனதில்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மனமடிந்து துக்கத்தோடு என்ன செஞ்சானா போயிட்டான். ஆண்டவரை பின்பற்ற முடியல. ஏன் பின்பற்ற முடியலன்னா, இவனுடைய ஆஸ்திகள், இவனுடைய அந்தஸ்து, இவையெல்லாம் பார்க்கும்போது தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவன் அவனுடைய கண்களுக்கு என்ன செய்யலைன்னா தெரியல. நல்லா கவனிங்க, நம்ம எப்போ தேவனை விட்டு பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கிறோமோ அன்னைக்கு தான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம், வார்த்தைகள் குறித்திருக்கிற அந்த காரியம் நிச்சயமா என்ன செய்யணும்னா நிறைவேற. எல்லா நேரத்திலும் நம்ம நம்பிக்கையாக இருப்போம். பல நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய மரணங்கள் சம்பவிக்கிற வீட்டில் வந்து அந்நிய மனுஷங்க வந்து நம்மளை என்ன செய்வாங்க நடத்துவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய சாங்கியத்தில் என்ன பண்ணுவாங்க, இங்கே எத்தனை வந்து சொல்லுவாங்க. நான் போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட எங்கள் ஒய்ஃபினுடைய சொந்தக்காரங்க இறந்துட்டாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு விருப்பமே இல்லை. தேவையில்லாமல் பூ வைக்கிறாங்க, பூ என்ன பண்ணுறாங்க திரும்ப பிக்கிறாங்க, வலையில் போடுறாங்க, வலையில் உடைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எப்போ நான் ஆண்டவர் ஏற்றுக்கும் போதே இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு. அங்கேயே ஒரு 2-3 பிரச்சனையும் வந்தது. எல்லாரையும் போய் கேட்டுவிட்டோம். அவங்களுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவரை பற்றி தெரியாத அந்நியர் இடத்துல போய் நம்ம அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போய் நாங்கள் போய் உங்களுக்கு இதை செய்கிறோம் நம்மளுடைய வழிமுறையில் சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன செய்கிறாங்க, எப்படியாவது இவங்களை ஆண்டவர் விட்டு என்ன செய்யணும், பின்வாங்க பண்ணணும். ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. அதாவது இறந்து போனவங்களுடைய அந்த அம்மா மிகவும் தெளிவாக இருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ளே விசுவாசமாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் என்ன பண்ணனா சோர்ந்து போகலை. அவங்க தைரியமாக பேசுகிறாங்க. நானும் போய் பேசினேன், தைரியமாக பேசுகிறாங்க. ஆனால் வந்தவங்க பேசின பேச்சு இருக்குது பாருங்க, இந்த யோபுனுடைய நண்பர்கள் பேசின மாதிரி அந்த மரண வீட்டில் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் அந்த அம்மாவோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோ தெளிவாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் எதை செய்தால் நன்மைக்காக தான் செய்வார். ஆனால் கூட இருந்தவங்கலாம் எப்படியாவது அவங்க என்ன செய்யணும், பின்வாங்கி போகணும். பூவை வேற என்ன பண்ணு, அந்த தாலியை கட்டி அறுத்து என்ன பண்ணணும், போடணுமா, வலையில் வச்சு போட்டு உடைக்கணுமா, என்னென்னமோ மஞ்சள் பூசணுமா, இவங்க எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நான் என்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டனோ அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். இதுக்கு திரும்ப என்னை கொண்டு போகாதீங்க. எல்லாம் கவனிங்க, இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அந்த இடத்துல வைராக்கியமாக இருக்கணும். என் தேவன் எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். நீங்கள் என்னை ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகணும், நீங்கள் என்னை ஆண்டவர் விட்டு திசை திருப்பணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எனக்காக யாவை என்ன பண்ணுவார்னா செய்வார். ஒரு விசுவாசத்தோடு இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி போகிறோம். கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியத்தை செய்வாராக.